மணி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அதிமுக ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்குது அப்படின்னு சாமிநாதன் பார்க்குறாரு. அதிமுக கம்ஃபர்டபுளாக தானே இருக்காங்க. இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டாவது, எல்லாத்தையுமே சித்தாந்த தளத்தில் இருந்து மட்டுமே பார்க்கக்கூடாது, கருத்தாக்க தளத்தில் இருந்து மட்டுமே பார்க்கக்கூடாது. களத்தில் என்ன நடக்குது, களத்தில் திமுக அதிமுக எப்படி செயல்படும். இப்போ ஒரு இடத்துல ஒரு தெருமுனை கூட்டம் நடக்கும். அந்த தெருமுனை கூட்டத்தை இன்னைக்கு திமுக போட்டுதுன்னு வைங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு தெருமுனை கூட்டம் திமுக போட்டுதுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அதிமுக அந்த இடத்துல ஒரு தெருமுனை கூட்டம் போடும். இதுதான் கள அரசியல். மதுரையில் அவங்க வந்து லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு வச்சு கூட்டணி கட்சி, அதே போல முன்னேற்ற கழகங்கள், இது பாஜக நடத்தக்கூடிய கூட்டம் கூட கிடையாது. அதுக்கு தான் நான் வரேன். இந்த முன்னணி நடத்துற கூட்டம் அதுதான் வாழ்த்தோட முடிச்சிருக்கலாமே. அதுதான் நானும் வரேன். இப்ப எப்படி திமுக அதிமுகவுக்கு ஒரு எதிரெதிர் அரசியல் இருக்கோ அதே போல அவங்க கூட்டணியாக யார் இருந்தாலும் சரி அதற்குள்ளேயும் ஒரு நுண்ணரசியலை பண்ணுவாங்க. உங்களுக்கு மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியாதில்லை, பாமக ஒரு அறிக்கை விடுது அப்படின்னு வைங்க, அதுக்கு யார் திமுகலேருந்து பதில் சொல்லுவா? ஒன்று ஐயா துரைமுருகன் சொல்லுவார், இல்லை முன்னாடி ஐயா வீரபாண்டி ஆறுமுகம் சொல்லுவார், இல்லை ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லுவார். இந்த நுண்ணரசியல் அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் சரி, எதிரெதிராக இருந்தாலும் சரி, சிறிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த நுண்ணரசியல் பண்ணுவாங்க. இந்த நுண்ணரசியல் மதுரை இந்து முன்னணி மாநாட்டில் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். ஏன்னா இதை வந்து களத்தில் திமுக அதிமுக ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ எப்படி பண்ணுறாங்க? அங்கே ஐயா நயினார் நாகேந்திரனுக்கு சமமாக இவங்க ஐயா ஆர்பி உதயகுமாரை அனுப்புகிறாங்க. அங்கே ஐயா பவன் கல்யாணம் அவங்க எங்கே இருந்தோ கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு மாவட்டம் தள்ளி, விருதுநகர் மாவட்டம் தள்ளி, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஐயா கடம்பூர் ராஜுவை இங்கே வர சொல்கிறாங்க. இந்த நுண்ணரசியல் இருக்குல்ல, என்ன நுண்ணரசியல் எனக்கு புரியுங்க. அவங்க என்ன அது எதனால் அன்னைக்கு ஐயா நயினார் நாகேந்திரன் தெலுங்குல பேசினாரு, அவங்க பவன் கல்யாண ஐயா வச்சு இங்க என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க, அதுல என்ன குறியீடு அவங்க சொல்றாங்க, அதை சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, அங்க கூட்டணிக்குள்ளேயே இந்த வாக்குகளை எடுக்கிறதுக்குள்ள மோதல் முரண் வருது. கூட்டணிக்குள்ள இருந்தால் கூட நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக அதிமுக யார் என்ன சொல்கிறார் என்று பார்த்து இங்கே அதற்கு சமமாக இங்க இருந்து ஒரு காயை நகர்த்துவாங்க. சும்மா நீங்க வந்து நீங்க போங்க, நீங்க யாரோ 2 பேர் பக்கத்துல இருக்கீங்க, ஐயா ராஜன் செல்லப்பா அந்த மாவட்டத்துக்காரர், ஐயா செல்லூர் ராஜு அந்த மாவட்டத்துக்காரர், ஐயா ஆர்பி உதயகுமார் அந்த மாவட்டத்துக்காரர், ஏன் ஐயா கடம்பூர் ராஜு ஒரு மாவட்டம் தாண்டி வர வேண்டும், ஐயா ராஜேந்திர பாலாஜி பக்கத்து மாவட்டத்துக்காரர். அப்போ பாஜக ஒரு நரேட்டிவ் எடுக்கிறாங்கல்ல, அவங்க பவன் கல்யாண் ஐயாவை சும்மாவா கூட்டிட்டு வராங்க, அறுபடை வீட்டுக்கு போக சொல்றாங்க, அதை வச்சு ஒரு நரேட்டிவ் எடுக்கிறாங்கல்ல. அப்ப அந்த நரேட்டிவ் என்னன்னு அதிமுக கூட்டணியில இருந்தா கூட சென்ஸ் பண்ணுது இல்ல, சென்ஸ் பண்ணி தான் ஐயா கடம்பூர் ராஜு அவர்களை வர சொல்லுது. ரெண்டாவது, அதிமுகவினுடைய பலத்தை நம்பி தானே பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள பயணம் பண்ணுது. இதுல ஜெல்லாகிறதுங்க எங்க வருது? ஜெல்லுங்கிறது இப்ப அதிமுகவை பலவீனப்படுத்துற மாதிரி இல்லையா? அண்ணா அவர்களை விமர்சிக்கிற ஒரு காட்சி வரும்போது அது ஒரு சங்கடமா தானே வருது. ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம இல்ல சார், நீங்க எப்படி பாருங்களேன், இத கண்டிக்கிறது யாரு? ஒன்னு சொல்றேன் நான், ஒரு மணி இத யார் நிகழ்ச்சி நடந்துச்சு, சீக்வென்ஸ் சரி நீங்க சொல்லுங்க. ஐயா நீங்க சீக்வென்ஸ் மாத்தாதீங்க. நான் என்ன சொல்றேன், இந்து முன்னணிக்கு அழைப்பு வந்துருச்சு, பட்டியலை பாக்குறாங்க, ஓகே இவங்க இருக்கிறாங்க, பவன் கல்யாண் ஐயா இருக்காரா, ரைட், அவரை வர யாரு கலந்து கொள்ளணும்னு முடிவு போயிட்டு அங்க மூவ் பண்ணியாச்சு. அங்க எதிர்பாராம ஒரு சம்பவம் நடக்குது. சரி, அந்த சம்பவத்துக்கு ஐயா ஆர்பி உதயகுமார் அதுக்கான எதிர்வினை என்னவா இருக்குங்கிற சிக்கல் இப்ப வருங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன், திமுக அதிமுக இரண்டும் ஏறக்குறைய ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி ஒன்று போல செயல்படக்கூடிய கட்சி. இன்றைக்கு அகில இந்திய அளவில் பாஜக பெரும் சக்தியாக இருக்கிறது இல்லையா? ஆனால் அவர்களால் திமுகவை இந்து விரோத கட்சி என்று குற்றம் சாட்ட முடிகிறது. அந்த குற்றச்சாட்டை ஏன் அதிமுகவை நெருங்கி ஏறக்குறைய ஒத்த பாதையில் அரசியல் செய்யக்கூடிய, இன்றைக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல திராவிடத்தின் இருபெரும் சகோதரர்கள்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல ஏன் அதிமுகவை வந்து அவங்க குற்றம் சாட்ட முடியல? திமுக ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்கள் கட்சியில் இருப்பவர்களில் 90% பேர் இந்துக்கள், எங்களுக்கு வாக்களிப்பவர்களில் பெரும்பான்மையான. ஏன் திமுகவுக்கு அப்படி ஒரு நெருக்கடி வந்தது? அந்த நெருக்கடி ஏன் அதிமுகவுக்கு வரல? ஏன்னா அவங்க இந்த மாதிரி விழாக்களுக்கு போறாங்க, ஒரு சாஃப்ட் இந்துத்துவ இமேஜை வந்து அதிமுக வச்சிருக்கு.
நீங்க இதை இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். ரைட், நான் இருங்க, நீங்க இருங்க, சீக்வென்ஸோட இதை மட்டும் இந்த கேள்வி எடுத்துக்கங்க. சீக்வென்ஸோடே வந்துட்டேன். எதிர்பார்க்க முடியாது, அங்க என்ன நடந்தது அது வேற. ஆமா. அதுக்கு பிறகு அதுக்கு எதிர்வினைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்து முன்னணி கூட்டம் அப்படிங்கும்போது சரி, இந்து முன்னணியில என்ன தீர்மானம் போடுவாங்கன்னு கட்டாயம் அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா பவன் கல்யாணுக்கு யார் அனுப்பணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு கட்சி கட்டாயம் இதுல என்ன இல்ல அதை யோசிச்சிருக்காங்கன்னு ஏத்துக்கிறீங்கல்ல, அதை யோசிச்சிருக்காங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப இதை யோசிச்சிருப்பாங்க, இந்த தீர்மானங்களை யோசிச்சிருப்பாங்க. இப்ப இந்த தீர்மானத்துல திராவிடத்தை எதிர்ப்போம், நீங்க திமுக எதிர்ப்போம்னு சொல்றது வேற சார். ஆமா, திராவிடத்தை எதிர்ப்போம்னா அதிமுக வேடிக்கை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது திராவிட கட்சி தானே. ஆமா, நீங்க சாஃப்ட் இந்துத்துவா என்ன வேணா நீங்க சொல்லுங்க, உங்க அப்சர்வேஷன். அவங்க திராவிடம் தான் சொல்றாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணாவை முன்னாடி வைக்கிறாங்க, அண்ணாவையும் எதுக்குறாங்க, திராவிடத்தையும் எதுக்குறாங்க. அப்ப அது சங்கடம் இல்லையா அதிமுகவுக்கு? சங்கடம் தான். அப்ப அதுல திரு டிடிவி தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வம் நீங்க கண்டிக்கிறாங்க. ஆமா, நீங்க கவனிக்கணும். ஆர்பி உதயகுமார் அந்த கண்டனத்தை 2வது நாள்ல வைக்கிறாரு. அந்த நெருக்கடியை அதிமுகவுக்கு இது உருவாக்குதுல்ல. அதிமுக அந்த நெருக்கடியை விரும்புதா? எந்த நெருக்கடி? பெரிய நெருக்கடி களத்துல நீங்க இந்து விரோத கட்சின்னு உங்களை பிராண்ட் பண்ற நெருக்கடி பெரிய நெருக்கடியா? களத்துல இது போல சிறு சிறு காம்ப்ரமைஸ்களை பண்ணிட்டு ஏங்க எவ்வளவு பெரிய கட்சிங்க திமுக. கொள்கை அரசியல்ல திமுக இந்திரா காந்தி அம்மையாரையும் நேரு ஐயாவையும் எதிர்த்து அரசியல் பண்ணி பேரியக்கமாக இருந்த காங்கிரஸையே தமிழ்நாட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளியே அனுப்பிய கட்சிங்க. அந்த இடத்துல இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? எங்க நரேட்டிவ்ல அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கறாங்க? நான் என்ன சொல்றேன், இருங்க, நரேட்டிவ்ல திமுக அளவில் அதிமுக பேர் ஒரு மாபெரும் கட்சி, ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சி, தொண்டர் பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்து முன்னணி கண்டிக்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சு வருதுங்கிற இடத்துல அவங்களுக்கு அது பலவீனம் ஆயிடாது. அவங்க தானே முடிவு எடுப்பாங்க. அதிமுக தான் டிக்டேட் பண்ண ஒரு கூட்டணிக்கு தலைமை அப்படிங்கிற களத்துல அவங்க தான் தலைமை. நீங்க சொல்றது ரைட், களத்துல அவங்க தான். நான் இப்பவும் சொல்றேன், தேர்தலில் இன்றைக்கு எத்தனை வேட்பாளர்கள் வேண்டாலும் பாஜக சார்பா நிக்கலாம். அவங்கள வழிநடத்த போறது யாரு? அதிமுக மாவட்ட செயலாளரா பாஜக மாவட்ட தலைவரா என்றால் அதிமுக மாவட்ட செயலாளர் தான் வழி நடத்துவார். கலந்து கொண்டது பலவீனம் இல்ல, ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இல்ல சார். நீங்க இந்த மாதிரி எளிய காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா நரேட்டிவ்ல சிறப்பாக இருக்கக்கூடிய திமுகவே ஒரு இடத்துல என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? எங்க கட்சியில இருக்கிற 90 அந்த நெருக்கடி ஏன் அதிமுகவுக்கு வரலன்னா இது போன்ற இடங்கள்ல அவர்கள் சகித்து கொண்டு போவது, பொறுத்து கொண்டு போவது, நெகிழ்ந்து கொண்டு போவது. நீங்க இருவரும் முன்னேற்ற கழகங்களும் ஒரே சமரசம் செய்து கொண்டு போவது, ஒரே தன்மையில இருந்ததுன்னு வைங்க. என்ன பிரச்சனைனா நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு பிறகு திரு ராஜேந்திர பாலாஜி, திரு உதயகுமார் எல்லாருமே சொல்றாங்க இது தவிர்க்கப்பட்டிருக்கணும், கண்டிக்கிறோன்றாங்க. அப்ப இந்த இடம் ஒண்ணு வருது இல்லையா, நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப அதுல வந்து ஒரு அளவுக்கு மேல சமரசம் பண்ணா அவங்க கோர் ஏரியாவே அடிபட்டுங்கிறதா. நான் முடிச்சிடறேன், இதை மட்டும் முடிச்சிடறேன். நீங்க ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் தான் பாஜக ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அங்க வந்து ஐயா நாயுடு அவர்கள் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ இமேஜோட இருக்காரு. ஈவன் ஜெகன் அவர்களே திருப்பதிக்கு அந்த பட்டெல்லாம் சுமந்து கொண்டு போகிறார். ஆக அந்த தன்மையை புரிஞ்சுக்கங்க. நீங்க அகில இந்திய தமிழ்நாட்டுல சாஃப்ட் இந்துத்துவ சார், அகில இந்திய அளவுல காங்கிரஸ் இல்ல சார், அகில இந்திய அளவுல பாஜக இருக்கு. அவங்க ஒரு பெரும்பான்மை வாதத்தை பேசுறாங்க. நீங்க அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாம் பெரும்பான்மைக்கு எதிர, அதை ஏன் அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி மேல அவங்க சொல்ல முடியாம அந்த நிழல்ல போய் நிக்கிறாங்க அப்படின்னா இது போன்ற இடங்களை அதிமுக கவனித்து நுட்பமாக செல்வதால் தான். நீங்க இதையும் தப்புன்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஒரு முடிவு அதுல கலந்து என்ன சொல்லுவான், இருவரும் முன்னேற்ற கழகங்களுமே எங்களுக்கு எதிரான கட்சி. தொடக்க சுற்று தான்.